அடுத்ததாக ஜெயராம் அவர்கள். இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பணியாற்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜெயராமன். நான் ஒரு எம்என்சி ஆயில் அண்ட் கேஸ் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய மனைவி பெயர் கலாவதி. என் மகன் சத்யநாராயணன் 11வது வகுப்பு. என் சிறிய மகன் 6வது தினேசன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக செல்வி அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பெயர் தீபாபு. மனைவி பெயர் இந்திரா. என்னுடைய ஒரே மகன் பிரகாஷ். மேலும் வருகை புரிந்திருக்கும் மாணவர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். எனக்கு முன்னாள் சீனியர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். என் ஹஸ்பண்ட் பேர் வந்து விசாகன். எனக்கு 2 பசங்க. பெரிய பேர் ஹரிஷ்குமார். எம்காம் முடிச்சுட்டான், வேலை பண்ணுறான். சின்ன பையன் டிகிரி பண்ணுறான், வீட்டில் ஃபஸ்ட் இயர் பண்ணுறான். அவன் பேர் வெற்றி. பேச முடியும். அடுத்ததாக பத்திரிகை ரெடி பண்ணி கொடுத்தவங்க இவங்க தான். முதற்கன் என்னுடைய ஆசிரியர் பெருமாளுக்கு என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். என் பெயர் PN லதா. நான் போரூர் சுவாமி ஸ்கூல் ஆசிரியராக பணிபுரிகிறேன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். மருமகள் பேத்தியும் உள்ளாங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். என் பெயர் L லதா. என்னுடைய கணவர் கோபாலகிருஷ்ணன் ரோட்டர்ஸ்ல இன்ஜினியரா இருக்காரு. என்னுடைய பொண்ணு ஜி பாலாம்பிகை, த லக்கி கேர்ள், மை லக்கி டாட்டர் ஜி பாலாம்பிகை. அவ வந்து 3rd இயர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கா ராஜலட்சுமி காலேஜில். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டது. என்னுடைய ஆசிரியர்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ. என் பேர் உஷா. என் கணவர் திருச்சியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு பெரிய பொண்ணு MBA ஜாயின் பண்ணியிருக்கா. 5 கிளாஸ் 1. நான் திருச்சியில். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வசந்தி. எனக்கு 2 பொண்ணு. பெரிய பொண்ணு பிஆர் படிக்கிறேன் ராஜலட்சுமியில். என் பெயர் மணிமேகலை. எனக்கு 2 பெண் குழந்தைகள். 2 லேமன் பள்ளியில் படிக்கிறார்கள். +2, சின்ன பொண்ணு 10th, ஹவுஸ் ஒய்ஃப். நன்றி. என் பெயர் அறிவந்தன். என் மனைவி பெயர் ஜெயப்பிரியா. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் முதல் வகுப்பு படிக்கிறான். இன்று அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் மனைவி பேர் தந்தரா. எனக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். ஒருத்தர் பிகாம் பண்ணார், ஒருத்தர் சேர்ந்து படிக்கிறார். என் பேர் கலாவதி. என்னுடைய கணவர் பேர் டேவிட் சதுரன். அவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேலே இருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 மகன்கள் உள்ளது. பெரியவங்க வந்து STR இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் படிக்கிறான். சின்ன பையன் வந்து ராஜலட்சுமியில் 2nd இயர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. ஹலோ, என் பெயர் வாசுதேவன். எனக்கு இன்னும் ஒரு மனைவி இருக்காங்க, 2 மகன்கள் இருக்காங்க. வணக்கம். என்னுடைய பெயர் RT ராஜு. என்னை எல்லாருமே ஸ்கூலில் வந்து ஆர்டின்னு தான் கூப்பிடுவாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸ் கூட ஆர்டின்னு கூப்பிடுவாங்க. நன்றி. என்னுடைய மனைவி பெயர் அமுதா ராஜு. அவங்க BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. அடுத்ததாக எனது பெரிய மகன் விஷால் ராம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. இளைய மகன் சஞ்சய் ராம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 2 பேருமே பொன் வித்யாசரம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நான் எங்கள் அப்பா செஞ்ச தொழிலே செஞ்சுட்டு இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற நேரத்தில் வந்து சமுதாய பணியும் இறை பணியும் செய்து கொண்டிருக்கிறது.
போரூர் வியாபாரிகள் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கின்றேன். அதே மாதிரி மாருதி பக்த சமாஜம் என்கின்ற அறக்கட்டளை மூலம் ஒரு ஆஞ்சநேயர் போல நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற பாக்கியம் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைத்தது. நன்றி. சாந்தி, என் ஹஸ்பண்ட் பேர் செல்வராஜ், பெரிய பொண்ணு 3 படிக்கிறார், சிறிய மகன் +2 படிக்கிறார். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஜீவலட்சுமி அவர்கள் வணக்கம், என் பெயர் ஜீவலட்சுமி, என் கணவன் பெயர் பாலவர்தன். எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். ஒரு மகன் பெயர் வந்து கணேஷ் பாபு, அவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு. பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு CA பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வந்து டைலரிங் டிப்ளமோ வீட்டில இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், லேடிஸ் ஸ்பெஷல். நன்றி, வணக்கம். இப்போது முரளி அவர்கள் எங்களுக்கு மேல பாட்டி ஆயிட்டாங்க அவங்க எல்லாருமே. அது சொல்லவே இல்லை. இவங்க பையன் மட்டும் சொல்றாங்க அப்படிங்களா? இவங்க சாந்தி வந்து சொல்லவே இல்லை. அவங்க வந்து பாட்டி ஆயிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜி முரளி. நான் மாநகர போக்குவரத்து கழகத்தில் வடபழனி மண்டல தொழில்நுட்ப பணியாளராக பணியாற்றுகிறேன். எனக்கு 2 மகன்கள் உள்ளார்கள். என் மனைவி பேர் எம் மதுமதி. என் பெரிய மகன் பேர் எம் சுதர்சன், +1 படிக்கிறார் ஏவிஎம் ஸ்கூலில். 2வது மகன் 9th படிக்கிறார், சென்ட் ஜோசப் ஸ்கூலில். அனைவருக்கும் பேர் உமாசங்கர். எனக்கு 10 ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. 2 மகள்கள். ஒருத்தி பேர் சுபத்ரா, 10th ஸ்டாண்டர்ட் லாட்சா ஸ்கூலில் படிக்கிறாங்க. செகண்ட் டாக்டர் ஜெயபிரியா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இப்போது பிரதாப் அவர்கள் பேசுவார். நான் வந்து இங்கே வந்த சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணுறேன்றதையே நான் மறந்துட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன். நான் எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன். நான் கலாஷேத்ரா ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக, ஹை ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிரதாப் மேடைக்கு எங்களுடன் படித்த 3 மாணவிகள் இப்பொழுது வந்து ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என் பேர் பிரதாப், கிங்ஃபிஷர் ஒர்க் பண்ணுற லாஜிஸ்டிக் மேனேஜர். ஒரே ஒரு டாக்டர் பேர் கனிஷ்கா, ஒய்ஃப் நேம் வந்து மனோரமா. என் ஒய்ஃப் பேர் தேவி. எனக்கு 2 மகள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க பொண்ணு வந்து இந்த வருஷம் தான் ஸ்கூல் போகிறான். இப்போது கங்காதரன் அவர்கள் பேசுகிறார். கங்காதரன். என்னுடைய மனைவி பேர் ஜி நந்தினி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. +1 படிக்கிறான், ஒருத்தர் 6th படிக்கிறான். மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து இருக்கையில் அமருங்க. அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்கும் முதற்கண் வணக்கம். மேலும் என் சக நண்பர்கள் நான் நண்பர்களை வகிக்கிறேன். என் பேர் ராசப்பிரகாஷ், என் மனைவி பேர் வேளாங்கண்ணி. எனக்கு 2 மகன்கள். மூத்த மகன் விஜய் ஸ்டாலின் +2 படிக்கிறான். 2ஆம் மகன் அஜய் சந்தூர் 7ஆம் படிக்கிறான். நான் சென்னை மாநகராட்சி கல்லூரிய வருஷமாக்கும் ரோடு கல்லூரி சுகாதாரத்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்டர் என்று நான் பணி செய்து வருகிறேன். இந்த வழித்தந்த நண்பர்களுக்கும் பல்லாவது வீடு இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெண்களுக்கும் என்னுடைய வணக்கம். என் பெயர் இளங்கோவன். நான் வந்து ஆனந்த் சினி சர்வீஸ் ஷூட்டிங் கம்பெனியில் சர்வீஸ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி பேர் கிருஷ்ணவேணி. எனக்கு ஒரு மகன் ஒரு மகளும் உள்ளனர். வளர்ச்சி ஹோலி கிளாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மகன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், மகள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். வணக்கம். மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். என் பெயர் ஆனந்தன். நான் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பொறியாளராக பணிபுரிகிறேன். என் மனைவி அன்னலட்சுமி வாணி வித்யாலயா பள்ளியில் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக வேலை செய்கிறாங்க. எனக்கு 2 மகள்கள். இருவரும் 8th ஸ்டாண்டர்ட் லாட்சா படிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். டிப்ளமோ கெமிக்கல் எல்லாம் முடிஞ்சுட்டு கெமிக்கல் சம்பந்தமான குரூப் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். அதுதான் தேங்க்யூ. என் பேர் மூர்த்தி. என்னுடைய மனைவி பேர் சிருஷ்யா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. என்னுடைய ஆட்சியர்கள் எல்லாருமே வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். பிரேமா டீச்சர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நல்லா பாடுறதுக்கு நமக்கு கஷ்டப்பட்ட சுரேஷ் எல்லாரும்
தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 3 பசங்க, பெரிய பையன் பிரபு, கிராம ஸ்கூலில் படிக்கிறாங்க 3 பேருங்க. 8வது படிக்கிறாங்க பிரபு, பெருமையை ஞாபகம் மாதிரி 8வது படிக்கிறா. பையன் சின்ன பையன் மகன் பையன் 4வது படிக்கிறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை செஞ்சாங்க இப்போது என்னோட நண்பர் சொந்தமாக பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம் எதுவும் பேசுறதுன்னு தெரியல. பில்டர் தான் சொன்னா வந்திருக்கேன். ஒரு மகன் போயிட்டேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி. நான் 10th அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் அக்காலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த படித்தாங்க. அந்த 2 எங்கள் அக்கா, பெரிய அக்கா, சின்ன அக்கா பேர் நாகலட்சுமி. நான் இப்போ வந்து ஸ்கோப் இன்டர்நேஷனலில் அசோசியேட் மேனேஜராக இருக்கேன். இப்போ வந்து சுரேஷ் அவர்கள் பேசுகிறேன். என் பேர் சுரேஷ். நான் வடபழனியில் வசிக்கிறேன். எனக்கு மனைவி பேர் இருக்கா. எனக்கு ஒரு மகன் பேர் லட்சுமண், ஒரு மகள் ஆபர்ஷினி. மகன் +2 படிக்கிறார். மகள் 2nd ஸ்டாண்டர்ட். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிகிரி காலேஜில் இருக்கேன். சன் நியூஸ், ராஜ் நியூஸ், கலைஞர் நியூஸ், புதிய டிவி, மதர் டிவி, இந்த டிவியில் வர பங்கு சந்தை சார்ந்த நிகழ்ச்சியில் மக்களோட நேரடியாக தொலைபேசியில் பேச ஒரு நிகழ்ச்சியில் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிஜி கிருஷ்ணமூர்த்தி. என் பேர் பிஜி கிருஷ்ணமூர்த்தி. மேடையில் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்து வெங்கடேசன். குரு அவர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேசன். என் மனைவி பேர் பத்மனி. எனக்கு 3 பையன். பெரிய பையன் பேர் நவீன் கிருஷ்ணா. பெரிய பையன் பேர் நிவாஷ் பிரசாத். அவன் யூஎஸ்ல எம்எஸ் பண்ணுறான். 2வது பையன் +2 மணிஷ். 3வது பையன் நவீன் கிருஷ்ணா 6th. அதாவது நம்மலாம் 27 வருஷத்துக்கு முன்னாடியே ராமர் ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இன்று வரை அந்த பள்ளியினுடைய தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்க எல்லாத்துக்கும் சார்பா இவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை. இன்றும் நம்முடைய ஆசிரியர் அனைவரிலும் நல் மதிப்பை பெற்றிருக்கிறவர் எங்களுடைய இந்த விழாவினுடைய தலைவர், எங்கள் பாசத்திற்குரிய அன்பு தோழர் வெங்கடேசன் அவர்கள். அடுத்து ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி. அடுத்ததாக நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் இன்றைய பள்ளியின் அறக்கட்டளை செயற்குழு உறுப்பினரான வி. குமார் அவர்கள். பழைய மாணவர்கள் சார்பாக இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்ற அருமத்தம்பி வெங்கடேசன் உள்ளடக்கிய அனைத்து மாணவர்களே, இந்த லாமக் பள்ளி இன்றும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய குருநாதர் ஐயா கந்தசாமி அவர்களே, அடுத்து நான் குருவாக போற்றக்கூடிய ஐயா பாலசார் அவர்களே, ஐயா ராமர் அவர்களே, பள்ளிக்குழு தலைவர் அண்ணன் சண்முகல் அவர்களே, ஐயா சபாபதி அவர்களே, மற்றும் உள்ள பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் பழைய மாணவன்ற முறையிலே உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியிலே வேட்டுக்குப்பம் பகுதியை சார்ந்தவன். அப்போது நான் இந்த பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது
அழைப்பார்கள் பள்ளிக்கு வாங்க. ஆனால் என்னுடைய தங்கையை சேர்க்கின்ற பொழுது 50 ரூபாய். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சீரும் திரும்பவும் இந்த கட்டணம் இருக்கிறது என்று சொன்னால் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் அவரவர் பங்காக கொடுத்த வகையிலே இன்றைக்கு சீரும் திரும்பமாக இந்த கட்டணம் இருக்கிறது. இந்த பேர் சொல்கின்ற விடயத்திலே இந்த லாபக் பள்ளி நிலை கொண்டிருக்கின்றது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அருமை ஐயா பாலசார் அவர்களுக்கு 6ஆம் பி டீச்சர், அவர்தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அந்த பெருமை எனக்கு உண்டு. அது மட்டுமல்லாது 7ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது மதிப்புக்குரிய ராமர் சார் வந்து 7வது பி வந்தார். இன்றைக்கு நான் மேடையிலே பேசுகின்றதற்கு ஒரு மூல காரணம் இருந்தவர் நம்முடைய ராமர் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் யார் விடமாட்டார்கள், எவன் நல்லா படிக்கணும் அவெல்லாம் பிடிச்சி மேடையில் பேசணும்னு சொல்லி நாங்கள் படிக்கும் போது ஒழுங்கெல்லாம் அந்த மாதிரி ஒழுங்கம் இப்போ இருக்குதுன்னு சொல்லிக்கலாமே தவிர அன்றைக்கு அந்த மாதிரி ஒழுங்கம் கிடையாது. ஏன்னா எங்கள் தலைமை ஆசிரியர் ஐயா கந்தசாமியை பார்க்கும் போது அப்படியே நடுவோம் நாங்கெல்லாம். ஏன்னு சொன்னால் அந்த ஒழுக்கம்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து பிடி சார்லாம் வந்துருக்காரு. எங்களுக்கு பிடி சார்லாம் அந்த காலத்தில் கிடையாதுங்க. ஏற்கனவே பள்ளமாக அந்த இடத்துல தான் நாங்கள் பிடி பீரியடில் அந்த மண்ணெல்லாம் எடுத்து தேவைப்படும். அந்த மாதிரி தான் அந்த ஸ்கூல் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் 6வது வந்து நல்லா எனக்கு தலைமை ஆசிரியர் ஐயா கந்தசாமி நல்லா ஒரு 50 ஆண்டு என்று நினைக்கிறேன். 50 ஆண்டு காலமாக இன்று வரையில் நான் தொடர்பில் உள்ளேன். அது மட்டும் இல்லாத பக்கத்தில் 2 நாள் முன்னாடி தொலைபேசி தொடர்பு கொள்வதல் மட்டுமல்லாது வாட்ஸ்அப் முன்னாடி ஸ்கூல் போவேன். ஸ்கூல்ல என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். எந்த ஒரு பிரச்சனையாலும் நான் செல்வேன். பழைய மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்களும் அனைவரும் வாரத்துக்கு ஒரு முறையாவது அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது பள்ளிக்கு வர வேண்டும். நான் கண்டிப்பாக நான் தான் வந்து நீங்கள் ஒழுக்கமாக இருப்பேன். இப்போ இருக்கிற மாதிரி அன்றைக்கி பெற்றோர்கள் கூட்டத்தில் சார் கவர்மெண்ட் சார் பேசுகிறார். ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் பேசுகின்ற பேச்சு இந்த மாணவர்களுடைய அட்டியம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நாங்கள் படிக்கும் போது கோயிலுக்குள்ள சாரம் இருந்தாரு. கரண்ட்லாம் மேலே நீங்கள் கேட்கல, நீ பசிக்கலாம் எனக்கு தெரியாது. என்ன அடி வாங்கினாலும் வீட்லையும் போய் சொல்ல முடியாது. வீட்டில் கூட இது மேலே டவுன் அடி வைக்கணும். அதை போலதான் நம்ம ஸ்கூலு இன்னைக்கு பெற்றோர்கள்